ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் டாஸோட கமெண்ட்ஸ் பற்றி 3 பார்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ 4வது பார்ட்டாக சில கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட் கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கரண்ட் டேட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். அடுத்த கமெண்ட் டைம் கமெண்ட், இது வந்து கரண்ட் டைமை டிஸ்பிளே பண்ணும். அடுத்த கமெண்ட் வந்து வால்யூம் கமெண்ட், அதாவது சிஸ்டமோட வால்யூம் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான கமெண்ட். அதுக்கு வந்து ஜஸ்ட் VOLனு கொடுங்க. வால்யூம் சி இன் டிரைவ் சி கேஸ் நோ லேபிள், வால்யூம் சீரியல் நம்பர்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அடுத்த கமெண்ட் வெர்ஷன் பார்க்க போகிறோம். சிஸ்டமோட லேப்டாப்போட வெர்ஷன் என்ன வெர்ஷனுங்கிறத வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபிள்னு ஒரு கமெண்ட் பார்ப்போம். இது சிஸ்டமோட லேபிள் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதில் வந்து வால்யூம் டிரைவ் சி கேஸ் நோ லேபிள் சீரியல் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. எத்தனை கேரக்டர் செட்டில் லேபிள் இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு. அடுத்து வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து மினிமைஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோடு 18 கொடுத்தோம்னா ஸ்க்ரீன் வந்து ஸ்மால் சைஸ்க்கு மாறும். அதை சிஸ்டம் அந்த ஸ்க்ரீனோட எக்ஸ்பேண்டபிள் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ மோடு 14 கொடுப்போம். MODE ஸ்பேஸ் 40 இது வந்து பிக் சைஸ் ஸ்க்ரீனுக்காக கொடுக்குறது. இது வந்து வித் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு ஹைட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அடுத்த கமெண்ட் பார்ப்போம். எக்கோ ஸ்பேஸ் சாரி, அதாவது நான் எக்கோனா என்னென்னா நம்ம கொடுக்குறத வந்து எக்கோ மீன்ஸ் என்னென்னா நார்மலாக பேசுகிறோம்னாலே எக்கோனா ஒரு எதிரொலிப்பு. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வந்து நமக்கு திரும்ப எதிரொலிக்கும். அதுதான் இப்போ சாரின்னு கொடுத்துருக்கோம். அந்த சாரி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்து வந்து எக்கோ ஆஃப் சாரிங்கிற இதை கொடுத்துருவோம். ஓகே, இது ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பாத்துங்கிற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து சிஸ்டமோட சி டிரைவோட பாத்து, இந்த எம்எஸ் டாஸ் பாத்து பற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. அடுத்த கமெண்ட் வந்து ஆட்ரிப் கமெண்ட், ATTRIB ஆட்ரிப். இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஃபைலை வந்து ஹிடன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபைலை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆட்ரிப் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் ஆட்ரிப் கமெண்டில் +R ரீட் ஃபைல், -R ரிலீஸ் ஃபைல், +S சிஸ்டம் ஃபைல் ஹிடன் பண்ணும், -S சிஸ்டம் ஃபைலை வந்து ரிலீஸ் பண்ணும். இப்போ ஆட்ரிப் CHARI நம்மள்ட்ட இருக்கிற சாரிங்கிற ஃபைல் நேம் ஸ்பேஸ் +H கொடுத்தீங்கன்னா ஃபைலை வந்து உங்களுக்கு வந்து ஹிடன் பண்ணும். அடுத்தது வந்து DIR /AH இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபைல் இருக்குது, டைரக்டரி எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, அதில் எத்தனை டைரக்டரிஸ் இருக்குதுன்னு காமிக்கும். இதில் வந்து ஆட்ரி ப்ளஸ் சாரி H கொடுத்தனால இதில் வந்து 9 டைரக்டரி ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ இதே நேமில் ஆட்ரிப் ATTRIB ஸ்பேஸ் -H கொடுப்போம். ஃபைல் நேம் சாரி -H ATTRIB சாரி -H இந்த சாரிங்கிற ஃபைலை வந்து ஹிடன் பண்ண சொல்கிறோம். இப்போ DIR /AH கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 டைரக்டரி ஃபைல் தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9 டைரக்டரி ஃபைல்ஸ் இருந்துச்சு. இங்கே 9 டைரக்டரி, இந்த கர்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் 9 டைரக்டரி ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆட்ரிப் கமெண்ட் கொடுத்து ஃபைல் டைரக்டரி வந்து ஹிடன் பண்ண சொல்லிட்டோம். அதனால் இங்கே 8 டைரக்டரி இருக்குது. இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன் நமக்கு விசிபிலிட்டிக்காக. ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு, டாப்பில் வந்தாச்சு. இப்போ வந்து ஆட்ரிப் +Sங்கிற கமெண்ட் பார்க்க போகிறோம். ATTRIB ஸ்பேஸ் +S இது வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஃபைலை வந்து ஹிடன் பண்ணும். என்ட்ரு பண்ணுவோம். ஓகே, நாட் ரீசெட்டிங் ஹிடன் ஃபைல்னு வருது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைரக்டரிக்குள்ளே போவோம். இப்போ சாரிங்கிற டைரக்டரிக்கு போவோம். CD ஸ்பேஸ் CHARI இது கொடுத்துட்டு ஆட்ரிப் கொடுத்து பார்ப்போம். சாரிங்கிற ஃபைலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஆட்ரிப் ATTRIB ஸ்பேஸ் +S சிஸ்டம் ஃபைலை வந்து ஹிடன் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஃபைல் வந்து நாட் ஃபவுண்டுன்னு வருது. அடுத்த கமெண்ட் ATTRIB இந்த ஃபைலை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். -S. ஓகே, ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஃபைல் நேமே கொடுக்காம வந்து இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டோம். அதனால தான் உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ என்ன பண்ணுறோம்னா CD /. கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவோம். ATTRIB ஸ்பேஸ் சாரிங்கிற ஃபைல் +S கொடுப்போம். சிஸ்டம் ஃபைலை ஹிடன் பண்ண சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து இந்த DIR கொடுப்போம். 11 டைரக்டரி ஃபைல்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிப் -S கொடுப்போம். அந்த டைரக்டரி ஹிடன் ஃபைலை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். சிஸ்டம் ஃபைல் ஹிடனை வந்து
ஆட்ரிப் ஸ்பேஸ் GHARI ஃபைல் நேம் சாரி -S சிஸ்டம் ஃபைல் ஹிடனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட். இப்போ DIR கொடுப்போம். ஓகே, இப்போ அந்த ஹிடனான டைரக்டரி வந்து 12 டைரக்டரியாக காமிச்சிருக்கு. மேலே 11 டைரக்டரிஸ் இருந்துச்சு, இதில் 12 டைரக்டரிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு CLS கொடுத்துருவோம். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. CLS மீன்ஸ் கிளியர் ஸ்க்ரீன். இப்போ CD மஹி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். CD MAHI மஹி. ஓகே, டைப் ஜீவா. இது வந்து ஃபைல் நேம் தான். மகிங்கிறது ஒரு ஃபைல் நேம், ஜீவாங்கிறது ஒரு ஃபைல் நேம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம்ங்கிறது வந்து அந்த ஜீவாங்கிற ஃபைலில் இருக்குது. இப்போ ரீடு ஃபைலை வந்து கொடுக்கறதுக்கான கமெண்ட் வந்து ஆட்ரிப் +R ATTRIB ஸ்பேஸ் மஹி ஆட்ரிப் மஹி +R கொடுக்குறோம். ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஓகே, இதில் ஒரு எரர் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். CD டபுள் டாட் கொடுத்து வெளியில் வந்துடுவோம். இப்போ ATTRIB ஸ்பேஸ் மஹிங்கிற ஃபைல் +R சிஸ்டம் ஃபைல் வந்து ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபைல் ரீட் பண்ணிடுச்சு. இப்போ DIR கொடுப்போம். ஓகே, 12 டைரக்டரி ஃபைல்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவாங்கிற ஃபைலை வந்து இதில் டெலீட் பண்ணணும். del JEEVA ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் திஸ் ஃபைல்னு கேட்குது. எஸ் கொடுத்தோன்னா ஜீவாங்கிற ஃபைல் வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, இது ஒரு கமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிப். இப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டம் ஃபைலை வந்து டைரக்டரியை வந்து ரீட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ATTRIB ஸ்பேஸ் மஹி ஸ்பேஸ் -R ரிலீஸ் சிஸ்டம் ஃபைல். இப்போ DIR கொடுப்போம். 12 டைரக்டரி ஃபைலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருவோம். அடுத்த கமெண்ட் வந்து உங்களுக்கு மூவ் கமெண்ட் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்ணன்கிற டைரக்டரியில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். காப்பி கான் தேவிங்கிற ஃபைலு. காப்பி கான் தேவி. இதில் வெல்கம் கொடுப்போம். ஏற்கனவே தேவிங்கிற ஃபைல் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறேன். Ctrl+Z கொடுக்குறோம். ஒரு என்ட்ரு கொடுப்போம். ஒன் ஃபைல் காப்பிடுன்னு வந்திருக்கு. அடுத்து காப்பி கான் ஜீவான்ங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து ஹாய்னு கொடுக்குறோம். ஜீவாவும் இருக்குது, அதையும் ஓவர் ரைட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறோம். Ctrl+Z கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த ஃபைலும் காப்பி ஆகிடும். அதாவது இந்த 2 ஃபைலுமே ஏற்கனவே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வருது. அப்படி இல்லைன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதை மாற்றிக்கலாம். இப்போ மூவ் கமெண்ட் பார்க்க போகிறோம். மூவ் ஸ்பேஸ் *.* இப்போ வந்து இந்த இதில் வந்து தேவிங்கிற ஃபைலும் ஜீவாங்கிற ஃபைலும் மூவ் ஆகிக்கும் ஒரே ஃபைலில். அதுதான் இதோட மீனிங். இப்போ 2 ஃபைல்ஸ் வந்து மூவ்டுன்னு வந்துருச்சு உங்களுக்கு மெசேஜ். சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஸ்பேஸ் *C:\ram ராம்ங்கிற ஃபைலில் வந்து 2ஐயும் மூவ் பண்ணுறோம். இப்போ 2 ஃபைல்ஸ் வந்து மூவ்டுன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ CD டபுள் டாட் கொடுத்து வெளியில் வந்துருங்க. அடுத்து பேட் கமாண்ட் பார்க்க போகிறோம். BAT பேட் கமாண்ட். இது பேக்கப் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும்னா காப்பி கான் ram.bat ராம்ங்கிற ஃபைலை வந்து பேக்கப் எடுக்க போகிறோம். பேக் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. பேட் கமெண்ட் பார்க்க போகிறோம். ram.dat இதில் DIR
dir/p dir/ah அடுத்து டேட்டு டைம் அடுத்து வெர்ஷன் அடுத்து வால்யூம். ஓகே, Ctrl+Z கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவோம் அந்த ஃபைலை. என்ட்ரு கொடுங்க. 1 ஃபைல் காப்பிடுன்னு வந்துருச்சு. இப்போ ராம்ங்கிற ஃபைலில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் ஆகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் MS-DOSல இருக்கிற சில முக்கியமான கமெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.